ஐயா அறநிலைத்துறை அமைச்சரே, நீங்கள் திருச்செந்தூரில் போய் செக் பண்ண மாதிரி சமயபுரமும் போயிட்டு வந்துடுங்க. சமயபுரம் மட்டும் இல்லை, எல்லா கோயில்களுக்கும் ஃபேமஸாக இருக்க எல்லா கோயில்களுக்குமே போயிட்டு வந்துடுங்க. சமயபுரம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் போயிட்டு வந்திருந்தோம். அப்போது எந்த பக்கம் போய் இறங்கினாலும் சரி கோயிலுக்கு 1000 ரூபா கொடுங்க, சாமி ஈஸியாக பார்த்துடலாம், கூட்டம் நிறைய இருக்குது, லைனில் நிற்கணும் ரொம்ப நேரம், 1000 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் சாமியை பக்கத்துலேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி இல்லைங்க பரவாயில்ல, நாங்கள் போய்க்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் கூட 1000 ரூபா கொடுங்க போதும்னு சொல்லி கேட்டு நச்சரிக்கிறாங்க. இப்போது பணத்தை கொடுத்துட்டு வசதி படைத்தவர்கள் ஈஸியாக போய் பார்த்துட்றாங்க. அவங்க சாமியை கும்பிட்டுட்டு நகர்ற வரைக்கும் இந்த பூசாரிங்களாம் அப்படியே பத்திரமா அப்படியே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்திரமா பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த லைனில் பொது வெளியில் போகிறவங்க 7 மணி நேரம் கால் கடுக்க நின்று அவ்வளோ க்யூவை தாண்டி படி வேற இப்படி போயிட்டு படியில் நின்று கால் கடுக்க, ஃபேன் இல்லாமல் வேர்க்க விறுவிறுக்க, பாத்ரூம் வசதி இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு போய் நிற்கிறவங்க சாமியை பார்க்குறதுல 1 செகண்ட் தான் நிறுத்துறாங்க. 1 செகண்ட் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு தள்ளி விட்டு போங்க விரட்டி அடிச்சிடுறாங்க. 1 செகண்ட் தான் பார்க்க, கால் கடுக்க நின்று 1 செகண்ட் தான் சாமியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்கெங்கேருந்தோ தூரமாக ட்ராவல் பண்ணி வந்து சாமியை 1 செகண்ட் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த காசு இருக்கிறவங்க 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் பணத்தை கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் நின்று நல்லா சாமியை பார்த்துட்டு வர்றாங்க. அது பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியை பார்க்குற விஷயத்துலையும் இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால் பொதுமக்கள்லாம் எவ்வளோ அவதிப்படுவாங்க. கொஞ்சம் நீங்கள் சமயபுரத்துலேயும் ஒரு செக்கிங் போடுங்க.